Hello friends, welcome to Tutorials. இன்னைக்கு நம்ம C# ல பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா displaying values from XML to data grid. அதாவது நம்ம XML ல இருக்கிற values எல்லாத்தையும் நம்ம வந்து data grid ல டிஸ்ப்ளே பண்றது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சோ அதுல பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து data grid view நம்ம drag பண்ணி போட்டுக்கலாம். தென் அதுல பாத்தீங்க அப்படினா நம்மளோட நமக்கு தகுந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். தென் இதுல பாத்தீங்க அப்படினா ஆட்டோ சைஸ் காலமோட நான் என்ன பண்றேன்னா ஃபில்லுக்கு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வியூ பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பட்டன் கிளிக் ஆனோடனே நம்மளோட வேல்யூஸ் எல்லாம் நமக்கு ஷோ ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா நான் என்னோடய இதில் பட்டனோட நேமை நான் வந்து லோட் டேட்டாஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லோட் டேட்டாஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். தென் அதோட சைஸை நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். தென் இதோட கிளிக்கிங் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோடிங் எழுத போகிறோம். ஸோ அதனால் நான் இதை நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நான் பட்டன் ஒன்னோட கிளிக்கிங் ஈவெண்ட் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்எம்எல்லோட ஹெடர் ஃபைல்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஸோ யூஸிங் சிஸ்டம் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்எம்எல் ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்எம்எல் ரீடர் ஸ்பேஸ் நான் ஆப்ஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபைல் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஃபைலை வந்து நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்எம்எல் ரீடர் டாட் க்ரியேட் அப்படின்ற ஃபங்க்ஷனில் நான் வந்து அந்த ஃபைலோட நேம் நான் வந்து கொடுக்க போகிறேன். நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே நான் பின் ஃபோல்டரில் டீபக்குள்ளே நான் பார்த்திங்க அப்படின்னா info.xml அப்படின்னு சொல்லி நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி எடிட் வித் நோட் பேட் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து வியூ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம டேட்டா கிரிட்டில் கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ஃபைல் நேம் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஃபோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ info.xml அப்படின்ற ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்எம்எல் ரீடர் செட்டிங்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நியூ எக்ஸ்எம்எல் ரீடர் செட்டிங்ஸ் அப்படின்றத நான் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு புது டேட்டா செட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா செட் ஸ்பேஸ் டிஎஸ் அப்படின்ற ஆப்ஜெக்ட் நான் கொடுத்துக்கிறேன். இந்த நியூ டேட்டா செட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த டேட்டா செட்டோட ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்எம்எல் ஃபைலை நான் வந்து ரீட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்எம்எல் ஃபைல் நமக்கு இப்போ எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா அந்த ஃபைல் அப்படின்ற ஆப்ஜெக்ட்குள்ளே நம்மளோட எக்ஸ்எம்எல் ஃபைல் நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. தென் இதோட அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட்டா கிரிட் வியூக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா கிரிட் வியூ அப்படின்றதுக்கு நான் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். டேட்டா கிரிட் வியூ 1 டேட்டா சோர்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா சோர்ஸ் ஈக்குவல் டு டிஎஸ் டாட் டேபிள்ஸ். ஸோ இண்டெக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 0 பிகாஸ் நம்மக்கிட்ட எத்தனை டேபிள் இருக்கோ அத்தனாவது இண்டெக்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட ஒரு டேபிள் தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா நான் 0 அப்படின்றத நான் ஸோ இப்போ நம்ம வந்து டேட்டா கிரிட்டுக்கு நம்ம வியூ பண்ணிட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை கேட்ச்குள்ளே நம்ம கொண்டு வந்துடலாம். ஏன்னா ட்ரை கேட்ச்சில் போட்டால் தான் நமக்கு ஏதாவது எரர்ஸ் இருந்தாலும் எக்ஸெப்ஷன் இருந்தாலும் நமக்கு ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேட்ச்சில் எக்ஸெப்ஷன் ஸோ EX அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்னா மெசேஜ் பாக்ஸில் வந்து எரர்ஸோ எக்ஸெப்ஷனோ நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நமக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா EX டாட் மெசேஜ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஃபைல் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் பில் பண்ணுறேன். ஸோ பில் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா நமக்கு லோட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நம்ம லோட் டேட்டாஸ் கிளிக் பண்ண உடனே நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே நமக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் இருந்து வேணாலும் நம்மளோட டேட்டா கிரிட்க்கு வேல்யூஸை வந்து நம்மளால் பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ்டு வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorials.com லாகின் பண்ணுங்கள். தென் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.